அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம படிச்ச வாசகத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவராகிய தெய்வம் ஒரு காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எல்லாமே முடிந்து விட்டது, இனி எதுவுமே இதிலிருந்து நடக்கப் போவதில்லை என்று முடங்கி கிடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் இந்த வாசகத்தின் மூலமாக ஒரு ஆழமான நம்பிக்கை ஊட்டுகின்றார். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். நம்பிக்கை உடையவனே நாளைய விடியலை காண்பான் என்கின்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் நம்பிக்கையில் நிலைத்திருக்கணும். அதைத்தான் இயேசு ஆண்டவர் இன்றைய நாளில் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். வாசகத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரிடம் இருந்து ஒரு அருள்வாக்கை பெற்றுக்கொள்கின்றார். அவர் பள்ளத்தாக்கிற்கு சென்ற பொழுது அங்கே உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் கிடந்த சூழ்நிலையில் அந்த தெய்வமே சொல்லுகின்றார், இந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு உரை. அப்படி இறைவாக்கு உரைக்கின்ற தருணத்தில் அந்த எலும்புகள் எல்லாம் மீண்டுமாக உயிர் பெற்று மனுஷர்களாக வந்து சேரும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் உலர்ந்து போன எலும்புகளை போன்று இருக்கின்றன. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி படித்தோம், ஆனால் நம்மால அந்த எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆகிக்க முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணோம், நாம நினைச்சபடி நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா 5 வருடங்கள் 10 வருடங்கள் 15 வருடங்கள் ஏன் 25 வருடங்களே கடந்து விட்டன, இருந்தாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. எத்தனை வாட்டி தான் ட்ரை பண்றது, எத்தனை ஏஜென்ட்ஸ் மூலமாக நாங்க ட்ரை பண்றது, இதுவரைக்கும் வெளிநாட்டு பயணம் கைகூடுவதாக இல்லையே, அவ்வளவும் தானா? இனிமேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உடம்புல இருக்கிற இந்த வியாதி வைத்தியரே சொல்லிட்டாரே, இது 4th ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு சொல்லி, இனி அவ்வளவும் தானா? அப்படின்னா எனக்கு விடிவு கிடையாதா? எனக்கு இதிலிருந்து வெளிச்சம் கிடையாதா? அன்பின் உள்ளங்களே, உடல் வியாதியாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றியாக இருக்கட்டும், நீங்க என்ன காரியங்கள் எல்லாம் உள்ளத்தில் நம்பிக்கையோடு இருக்கின்றீர்களோ அவை இதுவரைக்கும் கைகூடாத படிக்கு கூட இருந்துட்டு போகட்டுமே. ஆனால் நீங்க மனதில் ஆழமாக வைத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்பிக்கையாகும். 2 கைகள் கூட இல்லாத எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்பிக்கையோடு எவ்வளவோ அற்புதமான காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஃபேஸ்புக்ல ஒரு படம் பார்த்தேன், அழகான ஒரு படம், ஒரு அழகான ஓவியம், 2 ஓவியங்கள். அந்த 2ஐயும் வரைந்தது ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு 2 கைகளுமே கிடையாது. அந்த பிள்ளை எதை கொண்டு அந்த ஓவியத்தை வரைந்திருக்க கூடும்? நன்றாக யோசித்து பாருங்கள். கைகளே இல்லாத அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை எவ்வளவுக்கு தன்னுடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருந்திருந்தால் தன்னாலும் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் கொண்டு அந்த ஓவியத்தை வரைந்திருக்க கூடும். அந்த பிள்ளை வரைந்த ஓவியங்கள் அவ்வளவுக்கு தத்ரூபமாக இருந்தன. என்னதான் நம்முடைய கரங்கள் இல்லாது போனாலும் நம்பிக்கையை மாத்திரம் நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்கு அது ஒரு சிறந்த உதாரணம் அல்லவா? உண்மைதான் அன்பின் உள்ளங்களே. நீங்க எத்தனையோ காரியங்கள் குறித்து கனவு கண்டிருப்பீர்கள். எவ்வளவோ காரியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனா அது கைகூடி வராதபடியினால் நீங்க மனசால உடைஞ்சு போன நிலையில் இருக்கின்றீர்கள். அப்படியான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் உங்களது வாழ்க்கை பள்ளத்தாக்கில் கிடந்த எலும்புகளை போன்றது. ஆண்டவர் உங்களை நோக்கி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார். எதற்கு தெரியுமா? நீங்க அந்த பள்ளத்தாக்கிலே முடங்கி போய் விடக்கூடாது என்பதற்காக, அங்கேயே உங்களது வாழ்க்கை அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசி இன்னைக்கு உங்களை நோக்கி பேசுகின்றார். உங்களது நம்பிக்கை வீண் போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகின்றது. உங்களது வீட்டையும் குழந்தை செல்வங்கள் நிறைக்கப் போகின்றார்கள். உங்களது திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்க போகின்றது. நீங்களும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள போகின்றீர்கள். நீங்களும் சிறந்த பெறுபேறுகளை உங்களது பரீட்சையில் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். இப்படி உங்களது
உங்களது கனவுகள் நிறைவேறப் போகின்றன. உங்களது நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாமல் நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் இன்றிலிருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னும் அதிகமான ஆசீரின் சிகரங்களை தொட்டுக்கொண்டு வாழ்விலே மகிழ்ந்திருப்பீர்கள். ஆமென்.